ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, அம்மா நம்மளை செவ்வாடை கட்ட சொல்கிறாங்க. ஆண்களை வியாழன் ஞாயிறு முழு செவ்வாடையில் இரு, பெண்களை வெள்ளி செவ்வாய் முழு செவ்வாடையில் இரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஒரு சிலர் அதை கடைபிடிக்கிறோம், பெரும்பாலோர் அதை கடைபிடிக்கிறதில்ல. காரணம், எப்பவுமே நம்மளுக்கு ஒரு வியாதி உண்டு. என்ன வியாதிங்க? சொல் பேச்சு கேளாமை. ஆமாங்க, இந்த வியாதி எல்லாருக்கும் உண்டு. எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. அப்பப்போ கேட்போம், அப்பப்போ கேட்க மாட்டோம். ஆமாம், அம்மா சொல்கிறத முழுவதும் 100க்கு 100 அப்படியே கடைபிடிக்கிறது இல்லைங்க. அதன் காரணமாக பல கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம், பல நோய்களை அனுபவிக்கிறோம். இதிலிருந்து விடுதலையாகணும்னு என்ன செய்யணும்? குரு வாக்கியத்தை மீறக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கும், அதை உடனே செய்யணும். தள்ளியும் போடக்கூடாது. நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு செய்யலாம் இல்லை, உடனே செய்யணும். செஞ்சால் பலன் உன் கை மீது கிடைக்கும். செய்யலைன்னா துன்பங்கள் வந்து சேரும். அந்த வகையில் தானே செவ்வாடை பற்றி அம்மா சொல்லிக்கிறாங்க. இந்த செவ்வாடைய அம்மா சொன்ன மாதிரி நம்ம வாரத்தில் 48 மணி நேரம் போட்டிருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாங்க, நம்ம தொழில் காரணமாகவோ வியாபார நிமித்தம் வேலையின் காரணமாக வெளியே போகிறோம், ஊருக்குள்ளே போகிறோம். அப்போது இந்த முழு செவ்வாடையில் நம்மளை பார்க்குற பொதுமக்கள் அவர் ஓம் சக்திக்காரர் போகிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த ஓம் சக்திங்கிற எண்ணம் அந்த மனசில் ஏற்படுது இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம். அந்த புண்ணிய பலன் நம்மளுக்கு சேருது இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, அம்மாவுடைய பக்தர்கள் இப்படி முழு செவ்வாடையில் அவங்க வேலையாகத்தான் போகிறாங்க. ஊருக்குள்ளே கடை வீதி போகிறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. அப்படி சுற்றும் பொழுது அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அந்த இடமெல்லாம் சுத்தமாகுது. ஆமாங்க, அங்குள்ள தீய சக்திகளினுடைய ஆதிக்கம் குறைக்கப்படுகிறது. நெகட்டிவ் ஃபோர்ஸ் அது கண்டிப்பாக குறையுங்க, பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகுது. ஒரு பக்தன் போனாலே இந்த மாற்றம் நடக்குது. அம்மாவுடைய பக்தர்கள் எல்லோருமே அந்த கடைப்பிடிச்சு போனாங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை அம்மா சொல்கிற மாதிரி வெள்ளி செவ்வாய் ஞாயிறு வியாழன் ஆகி மொத்தம் 4 நாள் வாரத்தில் இல்லைங்களா? அப்போ நம்ம ஊர் பூரா எவ்வளோ செவ்வாடையை நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படி பார்க்குறது இல்லையே. அந்த மாதிரி காட்சி நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. இன்னும் எத்தனை காலமாகுமே தெரியல. இப்படி நம்ம எல்லோரும் அதில் ஈடுபாடு கொண்டு செய்யும் பொழுது பிரபஞ்சத்தையே மாற்ற முடியும். பிரபஞ்சத்தில் உள்ள தீய சக்திகளை முழுவதுமாக அழிக்க முடியும் அல்லது அப்புறப்படுத்த முடியும். அதை அம்மா ஈஸியாக செஞ்சிருவாங்க. அம்மா ஒரு முறை சொன்னாங்க, நான் இந்த கலசம் வாங்கிட்டு போ, விளக்கு வாங்கிட்டு போ, சூளத்துக்கு பணம் கட்டு, ரெட்டநாகத்துக்கு கட்டு, ஒத்தநாகத்துக்கு கட்டு, இப்போ அந்த சிலை இந்த சிலைன்னு நவராத்திரி விழாவில் மற்ற தைப்பூச விழாவெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? பொது நன்மை கருதி தான் அம்மா செய்கிறாங்க. அதை கொண்டுட்டு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உனக்கு உன் குடும்ப பிரச்சனைகள் தீரும், கெடுதல் வராது. அதே சமயத்தில் பிரபஞ்சத்திற்கு பொது நன்மைகளை அம்மாவால் செய்ய முடியும். அதுக்கு நம்ம மாதம் அதை செய்யணும். அதை பெரிய அளவில் கூட்டமாக எல்லா பக்தர்களும் நம்ம எல்லோரும் அதை வாங்கி கொண்டுட்டு போய் பயன்படுத்தணும். அப்படின்னா எல்லோரும் வேல்வியில் கலந்து கொண்டோம் அப்படின்னா எல்லோரும் சிலைகளை வாங்கி அம்மா சொன்ன முறைப்படி பயன்படுத்தினால், கலச விளக்குகளை பயன்படுத்தினால் இந்த பிரபஞ்சத்தில் தேவையான மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை அம்மாவால் எளிதாக செய்ய முடியும், மிக எளிதாக செய்ய முடியும். அதைத்தான் அம்மா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி முழுவதும் அம்மா சொன்னபடி கேட்கறது இல்லைங்க சக்திகளே. சரிங்க, இந்த செவ்வாடைக்கு வருவோம். இந்த செவ்வாடை நம்ம போட்டுட்டு போகும்பொழுதே நம்ம பார்க்குற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அம்மாவோட எண்ணம் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதை நான் கண்கூடாக நேராக நானே அனுபவித்தேன். ஒரு முறை நான் வியாழக்கிழமை முழு செவ்வாடை தான் போயிட்டுருக்கிறேன் சைக்கிளில், ஈரோடு கடைவீதிக்குள்ளே. நான் வழக்கமாக நான் குரு போற்றி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் போயிட்டுருப்பேன் மனசுக்குள்ளே. ஆனால் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தவ திடீர்னு ஏதோ என்னுடைய சொந்த கதை, சோக கதை மனசுக்குள்ளே அதான் நினச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். என்னடா அது இப்படி போகுதே காலம், நம்மளுக்கு வயசாகிட்டே போகுது, என்னடா பண்ணுறது, அம்மா ஒன்றும் பாராமுகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறனே ஒழிய மந்திரம் சொல்கிறத விட்டுட்டேன். இந்த நிலையில் இங்கே
என் எதிரில் நடந்து வந்த ஒரு சில பொதுமக்கள் அவங்கெல்லாம் மப்டி இருக்கிறாங்க. என்னை பார்த்து கும்பிட்டாங்க. ஓரமாக நின்று பவ்யமாக கும்பிட்டாங்க. இந்த எப்படி வீதியில் உற்சவர்கள்லாம் வரும்பொழுது எப்படி கும்பிட்டோம் அந்த மாதிரி கும்பிட்டாங்க. அதான் மாதிரி 2-3 இடத்துல நடந்தது. அப்புறம் தான் எனக்கு புத்தி வந்து, ஐயோ இவங்கெல்லாம் நம்மளை பார்த்தோன்னே அம்மா ஞாபகம் அம்மாவை கும்பிட்றாங்க. ஆனால் நம்ம சொந்த கதை நினச்சிட்டு போயிருக்கிறோமே, சீச்சி என்னடா புத்தி இதுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளி போட்டு பழையபடி நான் மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன்னு சக்திகளை. அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ மாற்றங்கள் உருவாக்குன்னு சொல்லி. ஒருத்தன் செவ்வாடை போட்டு இருந்து போனதுக்கே இவ்வளோ மாற்றம்னா நம்ம எல்லா பக்தர்களும் செவ்வாடை போட்டு போனால் எவ்வளோ மாற்றம் உண்டாகும் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஏன் அம்மா இந்த மாதிரி செவ்வாடையை வாரத்தில் 48 மணி நேரம் போட சொல்கிறாங்க? இது காரண காரியத்தை அம்மா சொல்லலைங்க. ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டாக்டர்கள் குழு 7 பேருங்க அந்த குழுவில், அவங்க அதை சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்க கலர் தெரப்பி அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு வைத்திய முறையை கண்டுபிடிச்சாங்க. எத்தனையோ வைத்தியம் இருக்குது இல்லைங்களா, அலோபதி வைத்தியம், சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், யுனானி, இப்படி எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்குது. இல்லை கலர் தெரப்பின்னு ஒரு வைத்திய முறைங்க. ஆமாங்க, நிறத்தை வைத்து நோயை குணப்படுத்தும் முறை அதுக்கு பேருங்க. அதில் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு குணநலங்கள்லாம் இருக்கிறதாக அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அதில் சிகப்பை பற்றி அவன் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் உள்ளாடை முதல் கொண்டு முழு செவ்வாடையாக அணிந்திருந்தால் அவனுடைய இரத்த ஓட்டம் சீர்பெறும். ஆமாங்க, ஒழுங்காக ரத்த ஓட்டம் நடக்கும். இரத்த குழாயில் அடைப்புகள் எல்லாம் நீங்கும். ரத்தம் சுத்தம் செய்யப்படும். இதுவரை சுரக்காத சுரப்பிகள் சுரக்கும். தேவைக்கு அதிகமாக சுரக்கும் சுரப்பிகள் கட்டுப்படுத்தப்படும். எப்படிங்க? இதுவரை அவனுடைய உடம்பில் இருந்து தீராத வியாதியாக இருக்கின்ற நிலைகளெல்லாம் மாறி அந்த வியாதி குணமாகும். புதுசாக அந்த வியாதியும் வராது. இதுக்கெல்லாம் கால அளவு அவன் சொல்கிறாங்க. எவ்வளவு? 3 வருஷம். 3 வருஷம் ஒரு மனிதன் ஒரு வாரத்துக்கே 48 மணி நேரம் செவ்வாடையில் இருந்தா அப்படின்னா இந்த மாற்றங்கள் எல்லாம் அவன் உடம்புல ஏற்படும், நோய் எதிர்சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்களுக்குள்ள சொல்லுதுங்க. அதுக்கு அவங்க வெப்சைட் கூட போட்டுருக்குறாங்க, கலர் தெரப்பி அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேணால் நெட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கி, அதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஆன்மீக ரீதியாக அம்மா என்ன பண்ணுது பாருங்கள். அம்மா இந்த மலருடைய வாழ்க்கையில் சொன்னேன் இல்லைங்களா, சளி தொந்தரவால் படாத பாடுபட்டப்போ அம்மா நீ முழிச்சப்பாடில் இரு, உன்னுடைய சளி தொந்தரவை முழுவதும் போய்க்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் இருந்தது. அப்போ அம்மா எப்படி இந்த சளியை நான் குணப்படுத்தணும் பார் அப்படின்னு அம்மா காமிச்சாங்க, டெமோ பண்ணி காமிச்சாங்க இல்லைங்களா. இந்த மூச்சு குழாய்க்குள்ள மலரையும் கூட்டிகிட்டு போய் எப்படி எல்லாம் குணப்படுத்தினாங்க. டஸ்ட் அலர்ஜியை வாயால் ஊதி அதெல்லாம் வெளியே அனுப்பிச்சாங்க. இப்படி குணப்படுத்தினாங்க. இப்படி அம்மா சொன்னபடி கேட்டு நாம் முழு செவ்வாடையில் இருக்கும் பொழுது அம்மா நம்மை காப்பதற்காக, நம் நோயை குணப்படுத்துவதற்காக உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் நேரடியாக இறங்கி செய்கின்றார்கள். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அதனால் இனிமேலாவது அம்மா சொன்னபடி கேட்டு ஆண்கள் வியாழன் ஞாயிறு, பெண்கள் வெள்ளி செவ்வாய், அப்புறம் பௌர்ணமி அமாவாசை நாட்களும் மூச்சு செவ்வாடையில் இருக்கலாங்க. அதுவும் மிக நல்லது. இப்படி எல்லாரும் அம்மா சொன்னபடி கேட்டு வளமுடன் நலம் பெற வேண்டும் என அம்மாவின் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். ஓம் சக்தி.